மிஷின் வந்து ஆன் ஆஃப் பட்டன் இது தான் சரிங்களா. ஸோ இதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் பண்ணிட்டீங்க மிஷின் வந்து எந்த ப்ரோக்ராம் வைக்கணுமோ ஒரு பக்கம் தான் ரொட்டேட் பண்ணணும், இல்லை எந்த பக்கம் வேணுமோ அந்த பக்கம் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ப்ரோக்ராம் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சடு சாலிட் இப்போ இது யூஸ் பண்ணுறீங்க ரெகுலரானா மிக்சடு சாலிட் வந்து 1.5 hours கிட்ட வரும், 1 hour 42 minutes வரும். ஸோ இது கம்ப்ளீட்டாக முடிகிற வரையும் நம்ம வந்து டோர் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஒன்ஸ் டோர் லாக் பண்ணிட்டீங்க ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா டோர் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ முதல்ல துணியெல்லாம் போட்டுட்டு நீங்கள் லிக்விட் வந்து இந்த சைடு தான் யூஸ் பண்ணணும். லாஸ்ட்டில் வந்து இந்த லிக்விட் ட்ரே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த லிக்விடில் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். இதில் வந்து கம்ஃபர்ட் யூஸ் பண்ணணும், இதில் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா ப்ரீ வாஷ்னு சொல்லுவாங்க, இது மெயின் வாஷ்னு சொல்லுவாங்க. இது தான் வாஷ் மெயினாக உங்களுக்கு தண்ணி எடுத்துக்கும். இது கம்ஃபர்ட் உங்களுக்கு கம்ஃபர்ட் வந்து ரின்ஸ் அப்போ டைம் தான் ரின்ஸ்லாம் அலசி எடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் வந்து இது எடுத்துக்கும். நெக்ஸ்ட் இது மிக்சர் சாலிட் நீங்கள் கொடுத்துட்டீங்க, ஒன் ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராமில் எனக்கு எதாவது சேஞ்ச் பண்ணணும், இல்லை எனக்கு டெம்பரேச்சரே வேண்டாம் அப்படின்னா டெம்பரேச்சர் பட்டன் அழுத்தி எனக்கு வேண்டாம் கோல்டு 30 degree 40 degree அப்படின்றத நம்ம கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஸ்டீம் வேணும், எக்ஸ்ட்ரா இன்னொரு ஸ்டீம் பண்ணணும், ஸ்டீம் வேண்டாம் அப்படின்றதையும் கொடுத்துக்கலாம். ஸ்பின் ஸ்பீடும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்பின்னே வேண்டான்றது 0 கொடுத்துட்டேன், இல்லை 400 எடுத்தால் போதும். இந்த துணியில் வந்து எனக்கு வந்து ரொம்ப அதிகமாக புளிய வேண்டாம், ஸ்பீடாக வந்து ரன் பண்ண தேவையில்லை அப்படின்னா 400 கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து காட்டன் துணி மட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா காட்டன். இந்த சிம்பிள் போட்டிருக்குது எல்லாமே ஸ்டீம். ஸோ இந்த ப்ரோக்ராம் எல்லாமே ஸ்டீமோடு தான் ஒர்க் ஆகுன்றது அர்த்தம். இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு சிந்தட்டிக்ன்றது டெய்லி யூஸ் பண்ணுற சாரீஸு, டெய்லி யூஸ் பண்ணுற துணி போட்டுக்கலாம். பேபி வியர் குழந்தைங்க யூஸ் பண்ணுற துணி இதில் போட்டுக்கலாம். கேர்டல் வாஷ் இது எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டோன் வச்சது அதிகமாக வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் வச்சு சரி பட்டு புடவை சரிக்க வச்சது இந்த காஸ்ட்லி வந்து துணிங்கெல்லாம் வச்சது வந்து எனக்கு சுருக்கு இல்லாமல் துவச்சி கொடுக்கணும், துணி சேஃபாக இருக்கணும், கேர்டல் வாஷில் போட்டுக்கலாம். இது வந்து ரின்ஸு ஸ்பின்னு அலசி புளியணும். வெளியே துவச்சிட்டிங்க, இல்லை உள்ளே போட்டு எனக்கு ஒரு மாதிரி அலசி புழிஞ்சு கொடுத்தா மட்டும் போதும், துவைக்கல வேணாலும் அலசி புளியிருக்கும். இல்லை எனக்கு புழிஞ்சு மட்டும் கொடுத்தா போதும்னா ஸ்பின் ட்ரைன் மட்டும் பண்ணி கொடுத்துரும். 16 minutes உங்களுக்கு கிளாத் ட்ரை பண்ணி கொடுத்துரும். காட்டன் எக்கோ ப்ளஸ் வந்து ஸ்டீம் இல்லாமல் உங்களுக்கு காட்டன் ப்ரோக்ராம், ஸ்டீமோடு இது காட்டன் ப்ரோக்ராம். அதான் எக்கோ ப்ளஸ் எக்கனாமிக்காக இருக்கும். உள்ளன்ஸ் ஊற வச்சு துவைப்பிங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வெளியே ஊற வச்சு தான் பழக்கம். அவங்களுக்கு வந்து இதில் வந்து உள்ளன்ஸ் வந்து ஊற வச்சு வந்து நம்ம துவைச்சிக்கலாம் இதில். ஸோ ரொம்ப நேரம் ஊறும், கொஞ்சம் நேரம் தான் வாஷ் ஆகும். எக்ஸ்பிரஸ் வாஷ் வந்து 15 minutes, ஜஸ்ட்டு 15 minutesல எனக்கு துவைச்சி கொடுத்தா போதும் அப்படின்றத எக்ஸ்பிரஸ் வாஷ் கொடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே கொடுத்துட்டீங்க. இப்போ எக்ஸாம்பிள் எக்ஸ்பிரஸ் வாஷ் கொடுத்து ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்கேஸ் இன் பிட்வீனில் கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு, மிஷினில் 15ல் இருக்குது, இப்போ வந்து ஒரு 30 minutesல 15 வந்துடுச்சு அப்படின்னா திரும்பி நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் எதுவும் கொடுக்கவே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்டார்ட் ஆகிடும். அந்த 15 திரும்ப டைம் லெஃப்ட் ஆகும். ஸோ நம்ம எதுவுமே வந்து பண்ண தேவை கிடையாது.